ஓடுகிற தண்ணியில உரசிவிட்டே சந்தனத்தை சேர்ந்திச்சோ சேரலையோ அந்த சிவத்து மச்சான் நெத்தியில. அனைவருக்கும் வணக்கம். நாட்டார் பாடல்கள். ஒரு மொழிக்கு அழகு சேர்ப்பது இலக்கியங்கள், கலைகள். நாட்டார் பாடல் ஒரு இலக்கியமாக பார்த்தால் அது இலக்கியம், கலையாக பார்த்தால் அது கலை. அப்படி என்ன இந்த நாட்டார் பாடலில் இருக்கின்றது? தமிழிலே முதலெழுந்த காப்பியம் என்கின்ற சிறப்பை பெறும் சிலப்பதிகாரம் கூட எங்களுடைய நாட்டார் பாடலின் வழிவந்ததாகவே இன்றைய தமிழ் ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றார்கள். அதிலே வருகின்ற காணல் வரிகள், வேட்டுவ வரிகள், குன்றக்குறவை, ஆட்சியர் குறவை அனைத்துமே எங்களுடைய நாட்டார் பாடல்களின் வழிவந்தவையாகவே கருதப்படுகின்றன. ஒரு குழந்தை பிறந்ததில் தொடங்கி அவனுடைய இறப்பு வரை அத்தனை அத்தியாயங்களிலுமே எங்களுடைய நாட்டார் பாடல்கள் முக்கிய இடத்தினை பெறுகின்றன. ஒரு குழந்தை பிறந்தவுடன் மருத்துவச்சி பாடலுடன் தொடங்கி தாலாட்டாக விரிந்து கொவ்வை இதழ் மகளே, என் குவிந்த நவரத்தினமே, கட்டி பசும் பொன்னே, என் கண்மணியே கண்ணுறங்காய் என்று தாய் பாடுகின்ற அந்த தாலாட்டினை காட்டிலும் சிறந்த ஒரு பாடல் தமிழில் இருந்துவிட முடியுமா? அங்கே தாய்மையின் அழகும் தமிழ் மொழியின் அழகும் அருமையாக அந்த குழந்தைக்கு கடத்தப்படுகின்றது. அந்த குழந்தை இப்போது வளருகின்றது. ஒரு விளையாட்டு பருவம் வந்தவுடன் விளையாட்டு பாடல். ஆளியிலே சோழியிலே ஆலங்காடி சந்தையிலே கிட்டிப்புள்ளும் பம்பரமும் கிருகி அடிக்க பாலாறு 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 என்று விளையாட்டு பாடலாக நாட்டுப்புற பாடல், நாட்டார் பாடல் பரிணமிக்கின்றது. இப்போது அந்த குழந்தை வளர்ந்தாகிவிட்டது, அவன் இளைஞனாகி விடுகின்றான். இப்போது தொழில் பாடல்கள். ஒவ்வொரு தொழிலுக்குமே தொழிற்பாடல்கள், அது விவசாய பாடலாகட்டும், மீனவர் பாடலாகட்டும், ஒவ்வொரு தொழிலையும் சிறப்பிக்கின்ற வகையிலே அந்த தொழிற்பாடல்கள் அமைந்து விடுவதுண்டு. மண்ணை நம்பி உழுது வச்சு, மழையை நம்பி விதைச்சு, உன்னை நம்பி நாம் இருக்கோம் சாமியே, உழவர் நம்மை நம்பி இருக்குது இந்த பூமியிலே, உழவர் நம்மை நம்பி இருக்குது இந்த பூமியே என்று வெறுமனே 4 வரிகளில் இந்த உலகத்தின் அடிநாதத்தையே தொட்டு செல்லக்கூடிய ஒரு வல்லமை எங்களுடைய நாட்டார் பாடல்களுக்கு இருக்கின்றது. மண் வாசனையோடு கூடவே என்னுடைய தமிழ் பற்றினையும், அது பேச்சு மொழியாகவே இருந்தாலும் அந்த பிரதேசத்தினுடைய சிறப்பியல்புகளை, அந்த பிரதேச மொழி வழக்கினை காலங்காலமாக கடத்தக்கூடிய ஒரு தனிச்சிறப்பு எங்களுடைய நாட்டார் பாடல்களுக்கு இருக்கின்றது. இப்போது அந்த இளைஞன் காதல் வயப்படுகின்றான். காதல் பாடல்கள் எங்களுடைய நாட்டார் பாடல்களிலே மிகச்சிறந்த முக்கியத்துவம் பெறுகின்றன. காதல் பாடல்கள் இல்லாவிட்டால் நாட்டார் பாடல்கள் சுவை இழந்து விடுமோ என்ற அளவிற்கு காதல் பாடல்கள் கொட்டி கிடக்கின்றன. ஒரு கிராமத்திலே ஒரு கோயிலிலே திருவிழா நடைபெற போகின்றது. தேர் திருவிழா நடைபெற போகின்றது. அப்போது அந்த காதலன் காதலியை அழைப்பதாக ஒரு அழகான பாடல் அமைந்து விடுவதுண்டு. அன்ன நடையழகி, அலங்கார உடையழகி, பின்னல் நடையழகி, செல்லம்மா புறப்படம்மா தேரு பார்க்க, செல்லம்மா புறப்படம்மா தேரு பார்க்க என்று அந்த காதலன் காதலியை நோக்கி அழைப்பு விடுக்கின்றான். அப்போது அந்த காதலி மதன வடிவழகா, மனமோக சொல்லழகா, மாமோக சொல்லழகா, மதன வடிவழகா, மாமோக சொல்லழகா, வண்ண உருவழகா, நான் வரமாட்டேன் தேரு பார்க்க. நான் வரமாட்டேன் என்பதை கூட அந்த காதல் வயத்தோடு, அந்த அழகிய இசையோடு அந்த கூறுவதாக அந்த பாடல் அமைந்து விடுவதுண்டு. அதுதான் எங்களுடைய நாட்டார் பாடலின் தனிச்சிறப்பு. மற்றவர்களை புண்படுத்தாமல் செல்லக்கூடிய ஒரு பாங்கு எங்களுடைய நாட்டார் பாடலிலே நாங்கள் அவதானிக்க முடியும். அடுத்து ஒரு திருமணம், ஒரு பெண் பார்க்கும் படலம் ஒன்று நடைபெறுகின்றது. அப்போது அந்த தோழியர்கள் அந்த பெண்ணினை கிண்டல் செய்வதாக அல்லது ஒரு கேளிக்கையாக ஒரு பாடல் அமைந்திருக்கின்றது. கச்சான் அடிச்ச பின்பு காட்டுல மரம் நின்றது போல, உச்சியில 4 மயிர் ஓரமெல்லாம் தான் வழுக்கை. கச்சான் அடிச்ச பின்பு காட்டுல மரம் நின்றது போல, உச்சியில 4 மயிர் ஓரமெல்லாம் தான் வழுக்கை. அப்படியாக ஒரு கிண்டலோடு அந்த ஒரு தங்களுடைய வாழ்க்கையை ஒரு சிரிப்போடு நகைச்சுவையோடு ஆரோக்கியமாக கொண்டு செல்லக்கூடிய தன்மை கிராம மக்களிடம் இருந்திருக்கிறது நாட்டார் பாடல் என்கின்ற பெயரிலே. இன்றும் கூட சீதனம் என்பது எங்களுடைய மரபிலே இருக்கக்கூடிய
கட்டாயம் களைந்தெடுக்கப்பட வேண்டிய ஒரு விடயம். அதனை குறித்தும் ஒரு நாட்டாட்பாடல் எழுகின்றது பாருங்கள். ஒரு மாப்பிள்ளையாக வருகின்றவன் சீதனம் கேட்கின்றார். அப்போது அந்த பெண்ணினுடைய தாயார் பதிலடி கூறுவதாக ஒரு பாடல். 10 ஏக்கர் காணியும் பால் மாடும் கேட்கியே, இத்தனையும் தருவதற்கு உங்கள்ட உத்தியோகம் என்ன கிளி, இத்தனையும் தருவதற்கு உங்களோட உத்தியோகம் என்ன கிளி என்பதாக ஒரு பிரதேச வழக்கு சார்ந்த ஒரு பாடல். சீதனம் என்பது ஒரு அழகில்லாத ஒரு விடயம் என்பதனை சொல்லாமல் சொல்லுகின்ற ஒரு ஆரோக்கியமான ஒரு பாடல். இப்படியாக வாழ்க்கை முழுவதுமே நவரசம் பொருந்தியதாக வாழ்ந்து காட்டியவர்கள் நாட்டார் பாடல்களை பாடிய என்னுடைய கிராமத்து மக்கள். பிரதேச வழக்கு என்பது நாட்டார் பாடலிலே இருக்கக்கூடிய தனித்தன்மை. அந்த மலையக மக்கள் பாடக்கூடிய பாடல்கள், அவர்களுக்கு எதிராக இருந்த கொடுமைகள், அதிலிருந்து அவர்கள் மீள வர வேண்டும் என்கின்றது எண்ணத்தினை பிரதிபலிப்பதாக அந்த பாடல்கள் அமைந்திருக்கின்றன. எண்ணி குடிவட்டி இடுப்பொழுங்கி நிற்கையிலே வெட்டு வெட்டு என்கிறானே இந்த வேலையத்தை கங்காணி என்று அவர்களுடைய உழைப்பு அங்கே உதாசீனப்படுத்தப்படுவதை அந்த பாடல்களின் வழியாக அவர்கள் கூறிச் செல்வார்கள். இப்படியாக மனிதத்திலே இருக்கக்கூடிய அத்தனை உணர்வுகளையுமே கலந்து தரக்கூடிய தன்மை நாட்டார் பாடல்களுக்கு இருக்கின்றது. கொச்சைப்படுத்தக்கூடிய வார்த்தை பிரயோகங்கள் எங்களுடைய நாட்டார் பாடலிலே கிடையாது. வெறுமனே எங்களுடைய தமிழ் மொழியில் மட்டுமே பாடப்படுகின்ற தமிழ் மொழி நாட்டார் பாடல்கள்லாம் இங்கு இருக்கின்றது. புறமொழி கலப்பு அங்கே இல்லை. வாய்மொழி பாடல்களாக இருந்தாலும் அவை தனித்தன்மையாக பரம்பரைக்கு பரம்பரை கடத்தப்படக்கூடிய தனிச்சிறப்பு அங்கே இருந்திருக்கின்றது. இப்போது இளைஞன் வளர்ந்து முழிந்த நிலையை அடைந்து விடுகின்றான். தத்துவ பாடல்கள், இறுதியிலே ஒப்பாரி பாடல்கள் என்று வாழ்க்கை முழுவதும் பரிணமிக்கக்கூடிய நாட்டார் பாடல்கள் இன்று மத்தியிலே வழக்கொழிந்து விட்டன, வழக்கொழிந்து வருகின்றன. இன்றைய இளைஞர்களாக இருக்கக்கூடிய நாங்கள் அவற்றினை வெறுமனே வாய் வழி வரக்கூடிய ஒரு பாடல்களாக இல்லாமல் எழுத்து முறைக்கு மாற்றி எங்களுடைய எதிர்கால சந்ததியினருக்கு கடத்தப்பட வேண்டியது உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் மக்களின் கடமையாக அமைகின்றது. ஆகவே இன்றைய தைப்பொங்கல் திருநாளிலே எங்களுடைய நாட்டார் பாடல்களை மீட்டெடுக்க வேண்டும் என்று நாங்கள் அனைவருமே நிச்சயமாக திருசங்கற்பம் பூண வேண்டிய தேவையும் என்று எழுந்துள்ளது. இறுதியாக அனைவருக்கும் இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி.